ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பேசக்கூடிய வாக்கிங்கெல்லாம் இருக்குல்ல, அதில் 25 குட்டி ஆங்கில வார்த்தைகள் தான் நம்ம கற்றுக்கிட போகிறோம். எப்பயும் போல் நம்ம தமிழில் சொல்லி தான் அதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லுவோம். ஸோ நான் தமிழில் சொல்லும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. அதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு நீங்களும் கண்டுபிடிங்க. இந்த வீடியோவோட கடைசியில் இந்த 25 சென்டென்சஸ்லேருந்து நான் 2 கேள்வி கேட்பேன். அந்த 2 கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கலாங்க. நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீ எங்கே போன? நீ எங்கே போன? நம்ம கேட்போம் பார்த்தீங்களா அடிக்கடி. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வேர் டிட் யூ கோ? வேர் டிட் யூ கோ? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். வேர் டிட் யூ கோ? நெக்ஸ்ட் ஒன், நான் படிக்க போகிறேன். நான் படிக்க போகிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, I am going to study. I am going to study. Next one, நான் வேலைக்கு போகிறேன். நான் வேலைக்கு போகிறேன். எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். என்ன வரும்? ட்ரை பண்ணுங்கள். I am going to work. I am going to work. நான் வேலைக்கு போகிறேன். நெக்ஸ்ட் ஒன், கண்ணடிக்காத. கண்ணடிக்காதே. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்ன வரும் அப்படின்ட்டுலாம் சொல்லுங்கள், ஓகேவா? டோன்ட் விங்க். டோன்ட் விங்க். கண்ணடிக்காதே. நெக்ஸ்ட் ஒன், நீ என் கூட வரணும். நீ என் கூட வரணும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நிறைய தடவை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பேசும்போது கம்பல் பண்ணுவோம். நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ ஷுட் கம் வித் மீ. யூ ஷுட் கம் வித் மீ. நீ என்னுடன் வரணும் அல்லது வர வேண்டும் எப்படின்னாலும். நெக்ஸ்ட் ஒன், பஸ்ஸுக்கு நேரமாச்சு. நிறைய தடவை சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்போயுமே காலையில் வேலைக்கு போகும்போது நம்ம பஸ்ஸில் போகும்போது நம்ம வீட்டில் கிளம்புவோம். கரெக்டாக பஸ்ஸுக்கு டைம் ஆயிரும். நம்ம சொல்லுவோம், பஸ்ஸுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் சாப்பாடு வைங்க, பஸ்ஸுக்கு நேரமாச்சு அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. பேருந்திற்கு நேரம் ஆயிற்று அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் டைம் ஃபார் பஸ். என் கூட சேர்ந்து இன்னொரு சொல்லுங்கள். இட்ஸ் டைம் ஃபார் பஸ். பேருந்திற்கு நேரம் ஆயிற்று. நெக்ஸ்ட் ஒன், தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த தெருவில் பார்த்திங்கன்னா தண்ணியாக தேங்கிக்கு இருக்கும். நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, தண்ணி தேங்கி இருக்கிறது. இதை எப்படி சொல்லலாம்? இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் மழை காலம்தான், ஒரு 4 மாதத்துக்கு. இதை நம்ம கண்டிப்பாக இது இங்கிலீஷில் நாம் சொல்லி பழகலாங்க. தண்ணீர் தேங்கி இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் வாட்டர் லாக்டு. இட்ஸ் வாட்டர் லாக்டு. தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இன்னொரு தடவை சொல்லுங்கள். இட்ஸ் வாட்டர் லாக்டு. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு உடல்நிலை சரியில்லை. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் சிக். ஐ எம் சிக். இன்னொரு சொல்லுங்கள். ஐ எம் சிக். நெக்ஸ்ட் ஒன், துப்பாதே. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே எச்சில் துப்பாதே அப்படின்லாம் எழுதி போட்டிருக்கும் பார்த்தீங்களா போர்டில். துப்பாதே அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ஸ்பிட். ஸ்பிட் அப்படின்னா துப்புறது. துப்பாதே அப்படின்னா டோன்ட் ஸ்பிட். டோன்ட் ஸ்பிட். துப்பாதே. நெக்ஸ்ட் ஒன், கவனக்குறைவாக இருக்காதே. கவனக்குறைவாக இருக்காதே. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் பி கேர்லெஸ். டோன்ட் பி கேர்லெஸ். கவனக்குறைவாக இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், கதவை தட்டு. நம்ம காலிங் பெல் அடிச்சிருப்போம், திறந்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கதவை தட்டு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. கதவை தட்டுனா திறப்பாங்க. கதவை தட்டு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாக் த டோர். நாக் த டோர். நாக் த டோர். நாக் அப்படின்னா தட்டுறது. கதவை தட்டு அப்படின்னா நாக் த டோர். நெக்ஸ்ட் ஒன், இது எப்போ நடந்தது? எனக்கே தெரியாது, இது எப்போ நடந்துச்சு கேட்போம் பார்த்தீங்களா. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, when did it happen? இன்னொருத்தோட என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். சென்டென்ஸ் பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ட்ரை பண்ணுங்கள். when did it happen? when did it happen? இது எப்போ நடந்தது? நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப மோசம் இல்லை. இது ஒன்றும் ரொம்ப மோசம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாட் ஸோ பேட். நாட் ஸோ பேட். ரொம்ப மோசம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நன்றாக இல்லை. நம்ம ஒரு கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருப்போம். இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நன்றாக இல்லை. அதுக்கு எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். என்ன ஒரு என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணிட்டே வாங்க. நாட் குட். நாட் குட்.
நன்றாக இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நன்றி எதுவும் வேண்டாம். நன்றி எதுவும் வேண்டாம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நோ தேங்க்ஸ். நோ தேங்க்ஸ். நன்றி எதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், அதை திரும்ப செய். அதை திரும்ப செய் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டூ இட் அகைன். டூ இட் அகைன். டூ இட்னா அதை செய், அகைன் அப்படின்னா திரும்ப. அதை திரும்ப செய் அப்படிங்கிறதுக்கு டூ இட் அகைன். டூ இட் அகைன். நெக்ஸ்ட் ஒன், தாமதிக்காதே. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, ஆஃபீஸில் ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, அதை சொல்லுவாங்க தாமதிக்காமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க, டோன்ட் டிலே. டோன்ட் டிலே. தாமதிக்காதே. நெக்ஸ்ட் ஒன், எங்கிருந்து வர்றீங்க. எங்கிருந்து வர்றீங்க அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம் அப்படின்னா வேர் ஆர் யூ ஃப்ரம். வேர் ஆர் யூ ஃப்ரம். எங்கிருந்து வர்றீங்க. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை மதிக்கிறேன். நான் உன்னை மதிக்கிறேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ரெஸ்பெக்ட் யூ. ஐ ரெஸ்பெக்ட் யூ. நெக்ஸ்ட் ஒன், சில நேரங்களில் இப்படி நடக்கும். சில நேரங்களில் இப்படி நடக்கும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் ஹேப்பன்ஸ் சம்டைம். இட் ஹேப்பன்ஸ் சம்டைம். நெக்ஸ்ட் ஒன், உறுதியாக தெரியுமா. உறுதியாக தெரியுமா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் பார்த்தீங்களா, உறுதியாக தெரியுமா. அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆர் யூ ஷுவர். ஆர் யூ ஷுவர். ஆர் யூ ஷுவர். உறுதியாக தெரியுமா. நெக்ஸ்ட் ஒன், நான் சாப்பிட வேண்டும். நான் சாப்பிட வேண்டும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஷுட் ஈட். ஐ ஷுட் ஈட். ஐ ஷுட் ஈட். நான் சாப்பிட வேண்டும். அதுவே நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கால் பண்ணும்போது என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஆம் ஈட்டிங். ஐ ஆம் ஈட்டிங். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், கெட்டுப்போன உணவை சாப்பிடாதே. கெட்டுப்போன உணவை சாப்பிடாதே இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ஈட் ஸ்டேல் ஃபுட். டோன்ட் ஈட் ஸ்டேல் ஃபுட். கெட்டுப்போன உணவை சாப்பிடாதே. ஸ்டேல் அப்படின்னா கெட்டுப்போன உணவு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நம்பிக்கையை எப்போதும் விட்டு விடாதே. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிருக்கும், அப்போ நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஒன்றும் கவலைப்படாத, நம்பிக்கையை எப்போயும் விட்டு விட்டுறாத. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நெவர் கிவ் அப் ஹோப். நெவர் கிவ் அப் ஹோப். நம்பிக்கையை விட்டு விடாதே. ஓகேங்க, ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்குறேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்குங்க. என்ன அப்படின்னா நான் தூங்க வேண்டும். நான் தூங்க வேண்டும். இதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, நம்ம 2 கேள்வி கேட்குறோம் சொன்னோம். அதில் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா துப்பாதே. துப்பாதே என்ன வரும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. துப்புறதுக்குன்னா இங்கிலீஷில் என்ன ட்ரை பண்ணுங்கள், என்ன வரும் ஆன்சர் சொல்லவா. நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. துப்பாதே அப்படின்னா டோன்ட் ஸ்பிட். டோன்ட் ஸ்பிட். ஸ்பிட் அப்படின்னா துப்புறது. டோன்ட் ஸ்பிட் அப்படின்னா துப்பாதே. நெக்ஸ்ட் ஒன்ங்க, அதை திரும்ப செய். அதை திரும்ப செய் என்ன வரும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. ஆன்சர் சொல்லவா. டூ இட் அகைன். டூ இட் அகைன். அதை திரும்ப செய். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் இதே போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.